ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் நியூரான் பற்றி பார்க்கலாம். நியூரான் அப்படிங்கிறது நர்வஸ் சிஸ்டமோடைய ஒன் ஆஃப் த காம்பனண்ட். இந்த நியூரானை நம்ம நர்வ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ரவுண்டாக இருக்கக்கூடியது செல் பாடி ஆர் சைட்டான்னு சொல்லுவோம். அதோடைய சென்டரில் இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்கும். இந்த சைட்டான்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் அரேஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா, இது டென்ட்ரான். அண்ட் இங்கே சைடில் ஒன்று நீளமாக இருக்கிறது ஆக்சான். இந்த ஆக்சான் லாஸ்ட்டாக எண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபைன் பிரான்ச்சஸாக எண்ட் ஆகிருக்கும். அந்த ஃபைன் பிரான்ச்சஸுமே அட் லாஸ்ட்டாக ஒரு நாப் லைக் ஸ்வெல்லிங்கில் எண்ட் ஆகும். அந்த நாப் லைக் ஸ்வெல்லிங்கை தான் நம்ம சினாப்டிக் நாப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நியூரானுடைய டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதை பொறுத்து நியூரான் 3 டைப்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் யூனிபோலார் நியூரான், செகண்ட் ஒன் பைபோலார் நியூரான், தேர்ட் ஒன் மல்டிபோலார் நியூரான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக யூனிபோலார் நியூரான் பற்றி பார்க்கலாம். யூனி அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நியூரான் ஆர் நர்வ் செல்லில் பார்த்திங்கன்னா சைட்டான்லேருந்து ஒன்லி 1 நர்வ் ப்ராசஸ் மட்டும் அரேஸ் ஆகி வந்திருக்கும். இந்த 1 நர்வ் ப்ராசஸ் தான் ஆக்சனாகவும் டென்ட்ரானாகவும் ஆக்ட் ஆகுது. போத்தாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரியான நியூரான் இட் கேன் பி சீன் ஒன்லி இன் ஏர்லி எம்ப்ரியோ அண்ட் நாட் இன் அ அடல்ட். நெக்ஸ்ட் ஒன் பைபோலார் நியூரான். பை மீன்ஸ் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டான்லேருந்து இந்த பக்கமும் 2 நர்வ் ப்ராசஸாக அரேஸ் ஆகி வந்திருக்கும். ஒன்று ஆக்சானாகவும் இன்னொன்று டென்ட்ரானாகவும் ஆக்ட் ஆகும். இந்த பைபோலார் நியூரான் நம்மளோட ஐயோட ரெட்டினாலையும் அண்ட் நாசல் சாம்பர், நோஸோடைய சாம்பரில் அங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி எபித்தீலியமில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் ஆஃப் நியூரான் மல்டிபோலார் நியூரான். மல்டி மீன்ஸ் மெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டானை சுற்றி நிறைய பிரான்ச்சஸாக வந்திருக்கு இல்லையா, அது டென்ட்ரான். அப்போது இந்த மாதிரியான நியூரானில் நிறைய டென்ட்ரானும் அண்ட் ஒன்லி 1 ஆக்சான் இது மட்டும்தான் மல்டிபோலார் நியூரானில் பார்க்க முடியும். இந்த மல்டிபோலார் நியூரான் பிரெயினோட செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நியூரான் எந்த மாதிரியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நியூரான் 3 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சென்சரி ஆர் அஃபரன் நியூரான், செகண்ட் ஒன் மோட்டார் ஆர் எஃபெரன் நியூரான், தேர்ட் ஒன் அசோசியேஷன் நியூரான். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் நியூரானை பற்றியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு சூடான காஃபி மக் இருக்குது. அந்த காஃபி மக்கை நம்ம ஹேண்டை டச் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்ம ஹேண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் அந்த ஹாட்னஸை ஃபீல் பண்ணோம். இங்கே அந்த ஹாட்னஸ் அப்படிங்கிறது ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலைக்கு நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணோம், டக்குன்னு நம்ம கையை எடுத்துருவோம். அது நம்ம பாடி ஷோ பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சூடான காஃபி மக்கை நம்ம ஹேண்ட் டச் பண்ணும்போது அங்கே ஸ்கின் தான் அந்த ஹாட்னஸை ஃபீல் பண்ணுது. இங்கே ஸ்கின் அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கன். நம்ம பாடியில் ஐஸ், இயர்ஸ், நோஸ், டங், ஸ்கின் இதெல்லாமே சென்ஸ் ஆர்கன். இந்த சென்ஸ் ஆர்கன் ஸ்டிமுலையை ஃபீல் பண்ணும்போது அந்த ஸ்டிமுலை அப்படிங்கிறத இம்பல்ஸாக கேரி பண்ணி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கொண்டு போகக்கூடிய நியூரான் சென்சரி ஆர் அஃபீரன் நியூரான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூரான். அப்போது இந்த சென்சரி ஆர் அஃபீரன் நியூரான் அப்படிங்கிறது சென்ஸ் ஆர்கனில் இருந்து இம்பல்ஸை கேரி பண்ணி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கொண்டு போகும். அங்கே கொண்டு போனதுக்கப்புறமா இப்போ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு ரியாக்ஷனை நம்ம பாடியை ஷோ பண்ண சொல்லும், ரெஸ்பான்ஸை காட்ட சொல்லும். அப்போ அதுக்காண்டி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருந்து எங்கேயோ இந்த எஃபெக்டர் ஆர்கனான மசில் ஃபைபர் ஆர் கிளாண்டுக்கு இம்பல்ஸை கேரி பண்ணி கொண்டு வரும். அப்போது அந்த இம்பல்ஸை கேரி பண்ணி கொண்டு வரக்கூடிய நியூரான் தான் செகண்ட் டைப் ஆஃப் நியூரானான மோட்டார் நியூரான் ஆர் எஃபெரன் நியூரான். அண்ட் இந்த சென்சரி நியூரானுக்கும் இந்த மோட்டார் நியூரானுக்கும் இந்த 2 நியூரானுக்கும் நடுவில் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியதான் தேர்ட் டைப் ஆஃப் நியூரானான அசோசியேஷன் நியூரான். நெக்ஸ்ட்டு நர்வ் ஃபைபரோடைய டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நர்வ் ஃபைபர் அப்படிங்கிறது 2 டைப்ஸில் இருக்குது, பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் மைலின் ஷீத். மைலின் ஷீத் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நியூரான் ஆர் நர்வ் செல்லுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இப்போ இது சைட்டான், இது டென்ட்ரான் அப்படின்னா கீழே இப்படி நீளமாக வருது இல்லையா, இது ஆக்சான். இந்த ஆக்சானை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் கவராக இருக்கும். அந்த ப்ரொடக்டிவான லேயரை தான் மைலின் ஷீத்துன்னு சொல்கிறோம்.
திஸ் மைலின் ஷீத் ஆக்ட் ஆஸ் எ இன்சுலேட்டர். இதுதான் வந்து நர்வ் இம்பல்ஸை ரேப்பிடாக டிரான்ஸ்மிட் பண்ண வைக்கிது. இந்த மைலின் ஷீத் ஒரு நர்வ் ஃபைபரில் இருந்துச்சு அப்படின்னா அது மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். சப்போஸ் இந்த மைலின் ஷீத் வந்து அந்த நர்வ் ஃபைபரில் இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து நான் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர். இந்த 2 டைப் ஆஃப் நர்வ் ஃபைபருமே வந்து இட் ஃபார்ம் அ ஒயிட் மேட்டர் அண்ட் கிரே மேட்டர் ஆஃப் த பிரெயின். நெக்ஸ்ட்டு நர்வ் இம்பல்ஸ் எப்படி நம்ம பாடியில் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நர்வ் இம்பல்ஸை நம்ம எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ நம்ம பாடியை சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலை வந்து இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைட், ஹீட், சவுண்ட், கோல்ட், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலை. இந்த ஸ்டிமுலை எல்லாத்தையுமே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கனான ஐஸ், இயர்ஸ், நோஸ், ஸ்கின், டங், இப்போது இந்த சென்ஸ் ஆர்கனில் இருக்கக்கூடிய ரெசப்டர் இந்த ஸ்டிமுலையான இன்ஃபர்மேஷனை வந்து டிடெக்ட் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் செல்லான நியூரானில் டிரான்ஸ்மிட் பண்ண வைக்கும். இப்போ நியூரான் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னா, நியூரான்னு சொல்லலாம், இல்லைன்னா நர்வ் செல்லுன்னு சொல்லலாம். அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது நான் ரஃபாக ட்ரா பண்ணது. ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து செல் பாடியோட சைட்டான் வந்து இருக்கும். அண்ட் அந்த சைட்டான்லேருந்து சுற்றி பிரான்ச்சாக இருக்குல்ல, இது வந்து டென்ட்ரான். அண்ட் இந்த சைட்டானுக்கு கீழே இங்கே லாங்காக தின்னாக வரக்கூடியது வந்து ஆக்சான். அண்ட் ஆக்சானோடைய எண்ட் வந்து இது ஃபைன் பிரான்ச்சஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைன் பிரான்ச்சஸுமே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாப் லைக் ஸ்வெல்லிங்ஸில் எண்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் அ சினாப்டிக் நாப். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வருது அப்படின்னா ஒரு நியூரானுக்கு ஃபஸ்ட்டு அந்த நியூரானோடைய டென்ட்ரான், அதாவது இந்த டென்ட்ரிக் டிப்புக்கு வந்து வரும். அங்கே வந்து நெக்ஸ்ட்டு சைட்டானுக்கு வரும். சைட்டான்லேருந்து நெக்ஸ்ட்டு ஆக்சானுக்கு வரும். ஆக்சான்லேருந்து நெக்ஸ்ட்டு ஆக்சான் டெர்மினல். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த நர்வோட டெர்மினலுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அதோட ஸ்டாப் ஆகிடாது. இந்த நியூரான்லேருந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகி வரணும், டிரான்ஸ்மிட் ஆகி வரணும். ஸோ எப்படி டிரான்ஸ்மிட் ஆகி வருது? ஏன்னா இந்த நர்வ் செல்லுக்கும் இந்த நர்வ் செல்லுக்கும் இடையில வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. அதைத்தான் நம்ம சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சினாப்டிக் ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த நியூரானுடைய ஆக்சானுக்கும் இந்த நியூரானோடைய டென்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை தான் சினாப்டிக் ஜங்ஷன்னு சொல்கிறோம். அந்த ஜங்ஷனை கடந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்தாகணும் அப்படின்னா இந்த நியூரானுடைய நர்வ் எண்டிங்கில் ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகணும். தட் இஸ் கால்ட் அஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த கெமிக்கல் வந்து இந்த சினாப்ஸ் வழியாக, இந்த சினாப்டிக் ஜங்ஷன் வழியாக டிஃப்யூஸ் ஆகணும். டிஃப்யூஸ் ஆகி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகி அடுத்த நியூரானோடைய டென்ட்ரைட்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் நியூரானுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த டென்ட்ரைட்லேருந்து நெக்ஸ்ட்டு சைட்டானுக்கு வரும். சைட்டான்லேருந்து ஆக்சானுக்கு, ஆக்சான்லேருந்து ஆக்சான் டெர்மினல், அப்புறம் நர்வோட எண்டிங் வந்ததுக்கப்புறமா திரும்ப அந்த நர்வோட எண்டிங்கில் என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சினாப்ஸ் வழியாக வந்து டிஃப்யூஸ் ஆகி நெக்ஸ்ட் நியூரானுக்கு வரும். ஸோ இப்படி தான் ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வந்து அட் லாஸ்ட்டாக அது பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட்டுக்கு வந்து வரும். அதாவது இப்போது ஒரு சென்ஸ் ஆர்கனான ஐஸ் வந்து இருக்குது. அந்த ஐஸில் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறோம். அப்போ அந்த லைட் அப்படிங்கிற ஸ்டிமுலையை வந்து ஐஸில் இருக்கக்கூடிய ரெசப்டர் டிடெக்ட் பண்ணி அந்த ஸ்டிமுலையை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக வந்து ஒரு நர்வ் செல்லேருந்து இன்னொரு நர்வ் செல் மூலிமா டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு வந்து பிரெயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து வருது. சென்ஸ் ஆர்கனில் இருந்து பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வருது அப்படின்னா எந்த டைப் ஆஃப் நியூரான் மூலயமா வரும் அப்படின்னா சென்சரி நியூரான் மூலயமா வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா பிரெயின் என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கும் இல்லையா. அந்த ரெஸ்பான்ஸ் அடுத்து எங்கே போகுது, எஃபெக்டர் ஆர்கனான மசிலுக்கோ இல்லை கிளாண்ட் செல்லுக்கோ வரும். அப்போது பிரெயினில் இருந்து, அதாவது பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட், அதை நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம், அங்கேருந்து இந்த எஃபெக்டர் ஆர்கனுக்கு வருது இல்லையா, அந்த மறுபடியும் அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸு எப்படி எந்த நியூரான் மூலமா வரும் அப்படின்னா எஃபெரண்ட் நியூரான் ஆர் மோட்டார் நியூரான் மூலமாக இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து இந்த எஃபெக்டர் ஆர்கனுக்கு வரும். அங்கே வந்துட்டு பாடி வந்து தன்னோட ரெஸ்பான்ஸை வந்து ஷோ பண்ண வைக்கிது பிரெயின். நெக்ஸ்ட்டு சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சினாப்ஸ் வழியாக அந்த இம்பல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா,
ஒரு நியூரானோடைய ஆக்சோனல் எண்டில் இருந்து இன்னொரு நியூரானோடைய டென்ட்ரைட்டுக்கு வந்து அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி வருது இல்லையா இந்த சினாப்ஸ் மூலயமா, அதுக்கு பேர் தான் வந்து சினாப்டிக் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் மூலயமா தான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், அதாவது நர்வ் இம்பல்ஸ் வந்து ஒரு நியூரனோடைய ஆக்சான் டெர்மினல்ல இருந்து இன்னொரு நியூரனோடைய டென்ட்ரானுக்கு வந்து வருது, R2 எஃபெக்டார் ஆர்கன். அப்போ அந்த கெமிக்கல் மூலிமா வருது. அந்த கெமிக்கலை தான் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்கிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது அசிடைல் கொலைன். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ, ஒவ்வொரு நியூரானும் வந்து ஒரு செகண்டுக்கு 1000 நர்வ் இம்பல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் இட் கேன் மேக் அ 10,000 ஆஃப் சினாப்டிக் கான்டாக்ட் வித் அதர் நியூரான். அதாவது ஒரு நியூரான் இன்னொரு நியூரானுடைய சினாப்டிக் கான்டாக்ட் வந்து எவ்வளோ தூரம் மேக் பண்ணுதுன்னா 10,000 ஆஃப் சினாப்டிக் கான்டாக்டை வந்து மேக் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் நியூரானோடைய டைப்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் தியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் என்னென்ன, அண்ட் நர்வ் ஃபைபரோடைய டைப்ஸ் என்னென்ன, அண்ட் நர்வ் இம்பல்ஸ் வந்து நம்மளோட பாடியில் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு ஆஸ்க் in the comment section. Let me know that. If you like this video, thumbs up, share among your friends circle. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு சயின்ஸ் கான்செப்ட் ஈஸியாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் தி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அண்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்ஸாக காட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.